வெண்ணிலவு சாரல் நீ, வீசும் குளிர் காதல் நீ, ஆசை வந்து ஆசை தீர அடுகின்ற ஊஞ்சல் நீ. என்னடா இது? நான் காண்றது கனவா நனவானே தெரியலையே. நம்ம டீனாவா இது? என்னைக்கும் இல்லாம இப்படி விழுந்து விழுந்து வேலை பார்த்துட்டு இருக்காளே. எப்பவும் எப்படா டைம் ஆகும் வீட்டுக்கு ஓடலான்னு காத்துட்டு இருப்பா. இன்னைக்கு டைம் அப் ஆகியுமே ஓவர் டைம் வேலை பார்க்கறாளே. இன்னைக்கு வர்ற மழை பூரா இவளுக்கு தான். என்ன இன்னைக்கு நம்மளுமே ரொம்ப வினோதமா நடந்துக்கிறா. எப்பயுமே அவளோட வேலை உண்டு அவ உண்டுன்னு பர்ஃபெக்டா இருப்பா. இன்னைக்கு என்னடா டீனா வேலை பார்க்கறத வேடிக்கை பார்த்துட்டு இருக்காளே. என்னமோ நடக்குதுடா சஞ்சய். இன்னைக்கு எல்லாமே வழக்கத்துக்கு மாறா இருக்கு. மிஸ் டீனா சார். மிஸ் டீனா இல்ல சார், மிஸ்ஸஸ் டீனா, மிஸ்ஸஸ் டீனா ஜோசப். அப்படின்னா டீனாவுக்கு கல்யாணம் ஆயிருச்சா? அதானே, இந்த உலகத்தையே தலைகளை திருப்பி போட்டாலும் உன்னோட வாயை கட்ட முடியுமா? என்னடா இன்னைக்கு பொறுப்பா வேலை பார்க்குறியேன்னு பாராட்டலாம்னு நினைச்சேன். வழக்கம் போல வாயை விடுற பாத்தியா? சார் அப்படி இல்ல சார், எதுனாலும் கரெக்டா சொல்லணுமா இல்லையா? இப்போ உங்க பேர் சஞ்சய், சஞ்சய் சார்னு சொல்றதுக்கு பதிலா புஞ்சை சார்னு உங்களை யார்கிட்டயே நான் இன்ட்ரோடியூஸ் பண்ண முடியுமா? ஆமா தாயே, உன் வாய் எப்படி வாயின்னு தெரிஞ்சு உன்கிட்ட வந்து வாயை கொடுத்தேன் பாரு. எல்லாம் ஏன் தப்பு தான். ஆமா, டைம் அப் ஆகி ரொம்ப நேரம் ஆச்சு. இன்னும் என்னத்த சிஸ்டத்தை போட்டு தட்டிட்டு இருக்க? சார் என்ன சார் இப்படி கேட்டுட்டீங்க? என்ன நம்பி நீங்க ஒரு பொறுப்பு ஒப்படைக்கும் போது அதை முடிச்சு கொடுத்துட்டு போக வேண்டியது என்னோட கடமை இல்லையா? அதனாலதான் இன்னைக்கு ஓவர் டைம் பார்த்தாது அந்த வேலையை முடிச்சிடலான்னு பாக்குறேன். நாளா இல்லைன்னா என்னையா நிப்ப சார்? ஆக மொத்தத்துல சொன்ன வேலையை செய்ய மாட்டேன் அப்படித்தானே? சரி சரி, போஸ்ட் கொடுத்துட்டு இருக்காம வேமா வேலையை முடி. ஆமா, என்ன வேலை உனக்கு இப்ப பெண்டிங்ல இருக்கு? இருக்கேன், பேசுறதெல்லாம் பேசி முடிச்சிட்டு இப்ப என்ன வேலை பெண்டிங் இருக்குன்னு என்கிட்டயே கேக்குறான். என்ன வேலை இருந்தா இவனுக்கு என்னவா? பேசாம கிளம்ப வேண்டியதானே லூசு பைய. என்ன சொன்ன? சார் ஒரு ரிப்போர்ட் மட்டும் மெயில் சென்ட் பண்ணணும் சார். அதுதான் அடிச்சிட்டு இருந்தேன் இவ்வளவு நேரமா. இதோ மெயில் சென்ட் பண்ணிட்டேன், இப்ப முடிஞ்சிரும் சார். அதத்தான் சொன்னேன். இல்லையே, நீ வேற என்னமோ சொன்ன மாதிரில எனக்கு கேட்டுச்சு. நான் இதுதான் சார் சொன்னேன். உங்க காதுல என்ன கேட்டுச்சுன்னா எனக்கு தெரியாது. ஹேய், நீ என்னடி ஏதோ காமெடி ஷோ உட்காந்து பார்த்துட்டு இருக்க மாதிரி ரசிச்சு பார்த்து சிரிச்சிட்டு இருக்க? எந்திரி, வீட்டுக்கு கிளம்பணும்னு ஐடியா இல்லையா? ஏய் சஞ்சு, நீ வீட்டுக்கு போப்பா, நான் பின்னாடியே வந்துறேன். இவனுக்கு இப்ப இருக்கிறேன்னு சொல்றான். ஏய், என்னடி விளாடுறியா? உன்னை விட்டுட்டு நான் மட்டும் எப்படி போறது? எங்க அம்மா கிட்ட வாங்கி கட்டிக்கிறதுக்கா? வா தாயே, உன்னை வீட்டுல விட்டுட்டே நான் போறேன். என்ன வீட்டுல விட்டுட்டு போறியா? எங்க போற? ஹே, உன்னை வீட்டுல விட்டுட்டு நான் போய் ஒரு கிளையண்ட்டை மீட் பண்ணணும்ப்பா. கிளம்பு. சஞ்சு, நான் தான் சொல்றேன்ல, நீ போய் உன்னோட கிளையண்ட்டை மீட் பண்ணு, நான் வந்துறேன். வந்துடுறேங்கிற? எப்படி வருவ? எதுல வருவ? ஹே, அதெல்லாம் வந்துருவேப்பா. நம்ம டீனா தான் ஸ்கூட்டி வச்சிருக்காங்கல்ல, அவங்களோட சேர்ந்து வந்துறேன். மேடம், நீங்க தப்பா புரிஞ்சிட்டு இருக்கீங்க. என்கிட்ட ஸ்கூட்டி எல்லாம் இல்ல. நீங்க சார் கூடயே வீட்டுக்கு கிளம்பிருங்க. ஸ்கூட்டி இல்லாட்டி என்ன, நீ எப்படி வீட்டுக்கு போவ? நான் ஷேர் ஆட்டோல போவேன், இல்லைன்னா மினி பஸ்ல போவேன். அதான் சஞ்சய், நானும் அதிலே வந்துறேன். எனக்கு துணைக்கு தான் டீனா இருக்காங்கல்ல, நீ பயப்படாம கிளம்பு. சரி, என்னமோ சொல்ற, நான் போறேன், நீ கிளம்பி வா. அதுவும் இந்த டீனா கூட வர, கொஞ்சம் பார்த்து வா. என்னது, என் கூட வந்தா பார்த்து வரணுமா? ஏண்டா, நானும் உன் பொண்டாட்டியை கூட்டு போறேன்னு சொன்னேன். அவதான் என் கூட வரேன்னு சொன்னா நீயும் அப்படியே அனுப்பிடுவியா? வேண்டாம், என் கூட வந்து கூட்டிட்டு போக வேண்டியதானே? லூசு பையன், டீனா கூட போற பார்த்து போவான். மென்டல். ஏமா டீனா, இவ ஒன்னு நம்பி உன் கூட வரேன்னு சொல்றா. பார்த்து பத்திரமா கூட்டிட்டு வா என்ன? ஓகே சார். என்ன இழுவ வலுவா இருக்கு? சரி, பார்த்து கிளம்பி போங்க. இந்து பாய், நம்ம வீட்டுல மீட் பண்ணுவோம். பாய் சஞ்சு, நீ பார்த்து போயிட்டு வா. ஏதோ ஒண்ணு சரியில்லை. நமக்கு வேற கிளையண்ட் மீட்டிங் இருக்கு, நம்ம கிளம்புவோம். என்ன டீனா, வேலை முடிஞ்சா? இன்னும் 5 மினிட்ஸ் ஆகும் மேடம், கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணுங்க. இன்னும் எவ்வளவு நேரத்துக்கு தான் நீ என்ன மேடம் மேடம்னே கூப்பிடுவேன்? நான் இந்த கம்பெனில ஒர்க் பண்ற வரைக்கும். அருண், என்னடாச்சு? இதுக்கு இப்ப நீ அழுதுட்டு இருக்க? ஏய், இங்க பாரு, என்ன விஷயமா இருந்தாலும் பரவாயில்ல, சொல்லுடா. நீ இப்படி திடீர்னு அழுதா எனக்கு எப்படி இருக்கும்? டேய் சொல்லுடா அருண், என்னாச்சு?
கண்ணில் ஒரு துளி நீ என்னாச்சுடா? ஏய் அருண், என்னாச்சுடா? ஏதாவது சொன்னாதானே எனக்கு தெரியும். ஏன்டா இப்படி இருக்க? மது, என்ன மன்னிச்சிருடி. என்ன? நான் உன்னை மன்னிக்கணுமா? எதுக்குடா? ஏன் திடீர்னு இப்படிலாம் பேசுற? சரி, என்னமோ இருக்கட்டும். இப்ப நீ முதல்ல அழறத நிறுத்து. டேய், இப்படி இருக்காத அருண். எனக்கு ஒரு மாதிரி இருக்கு. நீ இப்படி கஷ்டப்படுறதை என்னால பார்க்க முடியலடா. தயவுசெய்து அழாத அருண், ப்ளீஸ், எனக்காக. கண்ணில் ஒரு துளி நீர் மெல்ல கழன்று விழுவது விண்ணில் ஒரு விண்மீன் சற்று விசும்பி அழுவது. இப்ப சொல்லு, எதுக்கு திடீர்னு மன்னிப்புலாம் கேட்டுட்டு இருக்க? மது, என்ன மன்னிச்சிருடி. இங்க பாரு, திரும்ப திரும்ப எப்படியே பேசிட்டு இருந்த எனக்கு கோவம் வந்துரும் அருண். சொல்லு, எதுக்கு இப்படி மன்னிப்பு கேட்டுட்டு இருக்க வரிசையா? நான் உன்னை எவ்வளவு கஷ்டப்படுத்திருக்கேன். எனக்கே பிடிக்காட்டியும் கூட சில சமயத்துல நீ என்ன வெறுக்கணுங்கிறதுக்காக உன்னை எவ்வளவு காயப்படுற மாதிரி பேசியிருக்கேன். அப்படிலாம் இருந்தும் உன்னால எப்படி மது என்னை ஏத்துக்க முடிஞ்சது? டேய், எதுக்கு இப்படி லூஸ் தரமா இப்ப பேசிட்டு இருக்க? நீ என்ன வேணும்னேவா என்ன விட்டுட்டு போன? இல்ல காதலிச்சு என்ன ஏமாத்தி விட்டுட்டு போனியா? இல்லையே, எல்லாம் எங்க அப்பாவால தான். எங்க அப்பா உன்னை எவ்வளவு அசிங்கப்படுத்திருப்பாரு, எவ்வளவு காயப்படுத்திருப்பாரு. அதெல்லாம் எனக்காக நீ தாங்கிக்கிட்டு இருக்கதானடா செஞ்ச. எனக்கும் அப்பவே எல்லா உண்மையும் தெரியும் அருண். என்ன? ஆமா அருண், எனக்கு நல்லாவே தெரியும். நீ என்கிட்ட என்ன காயப்படுத்துற மாதிரி பேசினது எல்லாமே நான் உன்னை வெறுக்கணுங்கிறதுக்காக தான் நீ பேசினேன்னு எனக்கே அப்ப தெரியும். அதனாலதான் நீ எவ்வளவு வரைக்கும் போனாலும் நான் உன்னை நெருங்கி வந்துகிட்டே இருந்தேன். இப்ப ஒரு வழியா எங்க அப்பாவும் ஓகே சொல்லி நம்ம கல்யாணம் வரைக்கும் வந்துருச்சுடா. இப்ப எதுக்கு அந்த பழசெல்லாம் நினைச்சு நீ ஃபீல் பண்ணிட்டு இருக்க? இல்ல மது, நான் உன்னை அவ்வளவு கஷ்டப்படுத்தியும் கூட எனக்காக நீ உன்னோட ப்ரொஃபஸர் போஸ்டிங்கே விட்டு கொடுக்கலாம்னு நினைச்சில? உனக்கு எப்படி அப்படி தோணுச்சு? நீ ரிசைன் பண்ணிட்டு வந்தா அந்த ஜாபை நான் அக்செப்ட் பண்ணுவேன்னு நினைச்சியா? ஆக தங்களின் வருத்தத்திற்கு காரணம் அதுதானா? ரைட் ரைட், இப்பதானே எனக்கே புரியுது. ஏண்டி, என்னோட வருத்தம் உனக்கு காமெடியா தெரியுது? ஹே, அப்படி இல்லப்பா. நான் ஒன்னும் உனக்காகலாம் ஜாபை ரிசைன் பண்றேன்னு சொல்லல. போது நிறுத்திடி. திரும்ப திரும்ப சொன்ன பையே சொல்லி சமாளிக்கலாம் நினைக்காத. அதான் உங்க சேர்மன் தெளிவா சொல்றாரே, நீ எனக்காக தான் ஜாப் ரிசைன் பண்ண போனேன்னு. எப்படி உனக்கு அப்படி மனசு வந்துச்சு? நீ இந்த ப்ரொஃபஸர் போஸ்டிங்க இவ்வளவு லவ் பண்ணிட்டு இருக்க. அப்படி இருக்கல எனக்காக அந்த ஜாபை விட்டு தந்தினா எனக்கு எவ்வளவு கஷ்டமா இருக்கும். நல்ல வேலை சேர்மன் சார் உன்னோட ரெசிக்னேஷனை அக்செப்ட் பண்ணல. ஒருவேளை அக்செப்ட் பண்ணியிருந்தா என்ன ஆகுறது? அது எவ்வளவு பெரிய காலேஜ், அங்க வேலை கிடைக்கிறது எவ்வளவு கஷ்டம் தெரியுமா? அதெல்லாம் தெரிஞ்சிருந்து கூட எனக்காக எப்படி உன்னால ரிசைன் பண்ண முடிஞ்சது? டேய், போது நிறுத்துடா. இதே இது உன் இடத்துல நான் இருந்தா நீ என்ன பண்ணிருப்ப? எனக்காக உன்னோட ஜாபை நீ ரிசைன் பண்ணிருக்க மாட்டியா? அது கண்டிப்பா ரிசைன் பண்ணிருப்பேன் தான். ஆனா அது இது ஒண்ணு கிடையாது. அது எப்படி ரெண்டு வேற வேற ஆகும்? இங்க பாரு, நீ எனக்காக என்ன யோசிக்கிறியோ அதை ஏத்த நான் உனக்காக யோசிக்கிறேன். இதுலலாம் நீ எனக்காக விட்டு கொடுக்குற அப்படிங்கிற மாதிரிலாம் எதுவுமே கிடையாது அருண். புரிஞ்சுக்கோ. இப்போ எனக்கு இந்த ப்ரொஃபஸர் போஸ்டிங் இல்லாட்டியும் பரவாயில்ல, நான் இருந்துக்குவேன். இந்த வாழ்க்கையை நான் மேனேஜ் பண்ணிக்குவேன். ஆனா உனக்கு அது கிடைக்கலனா நீ எவ்வளோ ஸ்ட்ரெஸ் ஆகுன்னு எனக்கு நல்லாவே தெரியும். அதுவும் இல்லாமல் இதனால எதுவும் பிரச்சனை வர வேணான்னு எனக்கு தோணுச்சு. அதனால தான் சரி நம்ம ப்ரொஃபஸர் போஸ்டிங்கை விட்டுட்டு பேசாமல் வீட்டிலேயே கூட இருக்கலாம் அப்படின்னு பிளான் பண்ணேன். ஆனால் அதுக்கு தான் சேர்மன் சார் அக்செப்ட் பண்ணலைல. இப்போ எல்லாம் நல்லா தானே போயிட்டுருக்கு. நீ ப்ளீஸ்டா அதெல்லாம் நினச்சி ஃபீல் பண்ணாத. அந்த விஷயத்தையே உன் மைண்ட்லேருந்து எரேஸ் பண்ணிடு, ஓகே? அது உன்ன மாதிரி ஒருத்தி எனக்கு பொண்டாட்டியா கிடைக்க நான் ரொம்ப ரொம்ப கொடுத்து வச்சிருக்கணும்டி. ஏன் என் தங்கத்துக்கு என்னவா? நானும் கூட தான் கொடுத்து வச்சிருக்கணும். அடப்பாவீங்களா, இவனுங்க ரெண்டு பேரும் இங்க என்ன பண்ணிட்டு இருக்கானுங்க? டேய் மச்சான், இங்க நான் ஒருத்தன் நிக்கிறேன்டா. அட வாடா மச்சான், நீ எப்ப வந்த? அது எப்படிடா எனக்கு தெரியும்? நான் என்ன டைம் ஷெட்யூல் போட்டுட்டா வந்தேன்? அருண், நீயும் ராஜுவும் பேசிட்டு இருங்க. எனக்கு சின்ன வேலை இருக்கு. அம்மா அப்பாவே கூப்பிட்டாங்களே, நான் கீழே போறேன். நைஸா என்ன கோர்த்து விட்டுட்டு கிளம்பிட்டாளே. இப்ப இவன் வேற என்ன குறுக்குறுன்னு பாக்குறான். என்னெல்லாம் கேட்க போறானோ? என்னடா மச்சான், சொல்லாம கொள்ளாம வீட்டு பக்கம்லாம் வர? என்ன விஷயம்? ஏய், அது ஒண்ணும் இல்லடா. நாளைக்கு நான் போய் காலேஜில் ஜாயின் பண்றேன்ல, அதான் மதுவை பார்த்து காலேஜில் சிலபஸ்லாம் என்ன, நாளைக்கு எந்த கோர்ஸ் எடுக்கணும் அந்த மாதிரி டிஸ்கஸ் பண்ணலான்னு வந்தேன்டா. உன்னைய பார்த்தா சிலபஸ் டிஸ்கஸ் பண்ண வந்த மாதிரியே தெரியலடா மச்சான். வேற ஏதோ டிஸ்கஸ் பண்ண வந்த மாதிரில தெரியுது. ஏப்பா சாமி, போதுண்டா.
தெரியாம உன் வீட்டுக்கு வந்துட்டேன், மன்னிச்சிரு. இனிமேல் இந்த பக்கம் வந்தேன் என்னான்னு கேளு என்ன. அப்ப சரி மச்சான், கங்க்ராச்சுலேஷன்ஸ். எதுக்கு? இல்ல, இனிமேல் உன்னை அடிக்கடி என்ன அப்படின்னு கேட்க வேண்டியது வரும்ல, அதுக்குதான் முன்னக்கூடியே கங்க்ராட்ஸ் சொல்லி வைக்கிறேன். என்னடா மச்சான், நான் சொல்றது கரெக்ட் தானே? டேய் போதும்டா, அநியாயத்துக்கு ஓட்டாத. அவ உன் தங்கச்சிடா. ஓ, என் தங்கச்சிங்கிறது இப்பதான் உனக்கு தெரியுதா? ஏண்டா இந்நேரம் வரைக்கும் டெரஸ்ல நின்று பேசிக்கிட்டு இருந்தப்ப அப்ப தெரியலையோ இந்த ராஜுவோட தங்கச்சி தான் மதுன்னு? என்னடா மச்சான், அப்ப மட்டும் உனக்கு காதலியா தெரிஞ்சாங்களா? இல்ல மனைவியா தெரிஞ்சாங்களா? டேய், நான் நல்லா கேள்வி கேட்டாலே பதில் சொல்ல திணறுவேண்டா. இப்படி குதர்க்கமா கேள்வி கேட்கறதெல்லாம் என்கிட்ட வச்சுக்காத. எனக்கு வீட்டுல நிறைய வேலை கிடக்குடா, நான் கிளம்புறேன், பாய். டேய் மச்சான், பாதை இந்த பக்கம் இருக்குடா. ஏய், நான் எப்படியோ போய்க்கிறேன்டா, நீ உன் வேலையை பாரு. ஐயோ ஐயோ, நம்ம அருணும் கடைசியில இப்படி ஆயிட்டானே. சரி, 2 பேரும் சந்தோஷமா இருந்தா நமக்கும் சரிதான். நம்ம ஹெட்போனை மாட்டி சாங்ஸ் கேட்கலாம். டீனா நில்லுடி, இங்க என் பின்னாடியே வாங்க மேடம், நான் எந்த பஸ்ல ஏறணும்னு காட்டுறேன். ஏண்டி, உனக்கு என் முகத்தை பார்த்து பேச கூட பிடிக்கல? என்ன மேடம் இப்படி சொல்லிட்டீங்க? எம்டி சாரோட வைஃப் கிட்ட பேசுறதுக்கு கம்பெனி ஆளுங்க பூரா காத்து கிடக்காங்க. அப்படி இருக்கல உங்ககிட்ட பேச பிடிக்காம யார் இருப்பாங்க சொல்லுங்க? அதெல்லாம் எல்லாரும் பேசுவாங்க. நான் மத்தவங்கள பத்தி எல்லாம் கேட்கல டீனா, உன்னை பத்தி மட்டும்தான் கேக்குறேன். உனக்கு என் கூட பேச விருப்பம் இருக்கா இல்லையா? ஓ மௌனமே எனக்கு பதில் சொல்லிருச்சுடி. உனக்கு என் கூட பேச விருப்பம் இல்லை அப்படித்தானே? இந்த 1 மாசமா நான் உன்னை தேடாத இடம் இல்லை. ஏதாவது ஒரு இடத்துல உன்னை பாத்திர மாட்டோமா, பேசிட மாட்டோமான்னு எவ்வளோ ஏங்கிருக்கேன் தெரியுமா? கடைசியில் உன்னை கம்பெனியில் வச்சு பார்த்தப்போ நான் எவ்வளோ சந்தோஷப்பட்டேன். ஆனால் உனக்கு என் முகம் பார்த்து பேச கூட பிடிக்கல. இல்லை, நான் உனக்கு வேண்டாதவள் ஆயிட்டேன் இல்லடி. நிறுத்தடி, நான் பேசாம இருக்கேங்கிறக்காக நீ பாட்டுக்கு வயசத்துக்கு பேசிட்டு இருக்காத. என்ன சொன்ன? என்ன தேடி 1 மாசமா நீ அலையிறியா? நீயாச்சும் பரவாயில்லடி, வெறும் 1 மாசம் தான் தேடி அலைஞ்ச. நான் உன்னை எத்தனை வருஷமா தேடி அலைஞ்சிட்டு இருக்கேன் தெரியுமா? டீனா, என்ன மன்னிச்சிருடி. உனக்கு இது ரொம்ப ஈஸியா இருக்குல்ல? நீ காலேஜ் மாதிரி போகும்போது என்கிட்ட என்ன சொன்னன்னு ஞாபகம் இருக்கா? டீனா, நான் யார்கிட்ட பேசினாலும் பேசாட்டியும் உன்கிட்ட எப்பயும் பேசிட்டே இருப்பேன்டி. நம்ம 2 பேரும் எப்பயும் கான்டாக்ட்லயே இருப்போம். அப்படித்தானடி சொல்லிட்டு போனேன். கடைசியில உங்க அப்பா அம்மா இறந்தது கூட எனக்கு தெரியாது தெரியுமா? அவங்க இறந்துட்டாங்கன்ற விஷயமே ஒரு 4-5 மாசத்துக்கு பிறகுதான் எனக்கு தெரியும். அதுவும் சஞ்சயோட அம்மா ஃபீல் பண்ணி சொன்னப்பதான் எனக்கு தெரியும். இல்ல டீனா, உனக்கே தெரியும்ல, அப்ப என்னோட சிச்சுவேஷன் அப்படி. என்னடி சிச்சுவேஷன்? பொல்லாத சிச்சுவேஷன். ஊர் உலகத்துல யாருக்குமே இப்படி நடக்கல பாரு. உனக்கு மட்டும்தான் புதுசா நடந்திருக்கு. அதனாலதான் ஊரு உறவு எல்லாத்தையும் விட்டுட்டு ஒரேதான் போயிட்ட. ஏண்டி, சஞ்சய் ரிஜெக்ட் பண்ணிட்டாங்கிற விரக்தியில தான் இந்த ஊரை விட்டு போறேன்னு சொன்ன. அப்பயும் கூட நீ நல்ல முடிவெடுத்திருக்க, இன்னொரு காலேஜ்ல போய் நல்லா படிக்கத்தான் போறேன்னு நான் அக்செப்ட் பண்ணேன். ஆனா அம்மா அப்பா இறந்தப்ப கூட அவங்களோட சொந்த ஊரான இந்த ஊருக்கு அவங்கள கொண்டு வரணும் கூட உனக்கு தோணலைல? உன்னோட வீண் பிடிவாதம், வரட்டு கௌரவம், இதெல்லாம் தாண்டி உன்னை தடுத்துருச்சு. அவங்க வாழ்ந்த வீடுடி அது. கடைசியில அவங்கள அங்க கொண்டு வரணும் கூட உனக்கு தோணலைல? சீ, போதும் டீனா, என்ன உன்னோட வார்த்தையாலேயே கொள்ளாத. நானும் அதை நினைச்சு ஒவ்வொரு நாளும் வேதனைப்பட்டு தாண்டி இருக்கேன். இப்ப அழுகிறதுனால நடந்து எதுவும் மாறி போறது இல்லை இந்தோ. டீனா, நீ என் மேல கோபப்படுறது நியாயம் தாண்டி, நான் அதை இல்லைன்னு சொல்ல மாட்டேன். ஆனா என்ன மன்னிச்சிருடி, என் கூட பேசாம மட்டும் இருக்காத. உனக்கு எல்லாமே ரொம்ப ஈஸியா போச்சுலடி. உன்னை சஞ்சய் ரிஜெக்ட் பண்ணானோன்னு இந்த ஊரை விட்டு போயிடணும் முடிவு பண்ண. உங்க அம்மா அப்பா இங்க இல்லைன்னு தெரிஞ்சதும் இந்த ஊர்ல இருக்க எந்த கான்டாக்டும் தேவையில்லைன்னு தானே பழைய சிம்ம தூக்கி எறிஞ்சிட்டு புது சிம் வாங்கி போட்டுக்கிட்டேன். உனக்கு நான் எத்தனை தடவை கால் பண்ணிருப்பேன் தெரியுமா? அப்பெல்லாம் பிஸி பிஸி, நாட் ரீச்சபிள், ஸ்விட்ச் ஆஃப்னு வரும். எனக்கு அப்படியே தலை கிறுக்கு பிடிச்ச மாதிரி இருக்கும். எங்க இருக்காளோ, என்ன பண்றாளோ? உன்னை பத்தி நான் எத்தனை நாள் யோசிச்சிருக்கேன் தெரியுமா? டீனா, நீ சொல்றது எல்லாமே நான் ஒத்துக்கிறேன்டி. தப்பு பூரா என் மேலதான். அதனாலதானே நான் உன்கிட்ட வந்து மன்னிப்பு கேட்கிறேன். ப்ளீஸ் டி, நடந்த எதையும் என்னால மாத்த முடியாது. ஆனா இனி நடக்க போறது நல்லா அமைச்சுக்கலாம்ல. ப்ளீஸ் டீனா, நீ எப்பயுமே என் கூடயே இருக்கணும். நீ என்னோட பெஸ்ட் ஃப்ரெண்டு தானடி.
என்ன மன்னிக்க மாட்டியா? ரொம்ப லேட் ஆயிடுச்சு இந்து. இனி இந்த உடஞ்ச கண்ணாடியை ஒட்ட வைக்கணும்னு நினைக்கிறதுலாம் முட்டாள்தனம். உடஞ்சதுதான். அதை யாராலையும் மாத்தவே முடியாது. சரி, நீ இப்போ வீட்டுக்கு போகணும்ல, வா, உனக்கு நான் எந்த பஸ்ன்னு காட்டுறேன், கிளம்பு. டீனா, போதும் இந்து, மேல மேல பேசி என்னை கஷ்டப்படுத்தாத. உன்னோட மொபைல் ரிங் ஆயிட்டு இருக்கு பாரு, நீ பேசிட்டு வா, நான் அப்படி முன்னாடி போய் வெயிட் பண்றேன். ஹலோ, என்னம்மா? இந்துமா, அத்தை, என்னாச்சு அத்தை? எதுக்கு இப்படி பதட்டமா பேசிட்டு இருக்கீங்க? இந்துமா, எங்கடா இருக்க? நீயும் சஞ்சய் எங்க இருக்கீங்க? ரெண்டு பேரும் வேகமா வீட்டுக்கு வாங்கம்மா. அத்தை, என்னாச்சு அத்தை? எதுக்கு அழுதுட்டு பேசுறீங்க? நான் சஞ்சய் இல்ல தங்க. ஐயோ, அவர் ஏதோ கிளையண்ட் பார்க்க போறேன்னு போயிருக்காரே. என்னாச்சு அத்தை? என்னன்னு சொல்லுங்க. ஐயோ, நான் என்ன பண்ண போறேன்னே தெரியலையே. இந்துமா, எனக்கு என்ன பண்ணனே தெரியல. நான் வேகமா வீட்டுக்கு வா. அத்தை, கொஞ்சம் பொறுமையா பேசுங்க அத்தை. என்னாச்சு? என்ன விஷயம் அத்தை? என்னாச்சுடி? என்னன்னு தெரியல டீனா. அத்தை அழுதுகிட்டே பேசுறாங்க. என்னன்னு கூட சொல்ல மாட்டேங்கிறாங்க. அத்தைனா யார சொல்ற? சஞ்சயோட அம்மாவா? இல்ல டீனா, எங்க அத்தை ஹரியோட அம்மா. என்னன்னு தெரியல. வேகமா வீட்டுக்கு கிளம்பணும். சரி வா, உடனே கிளம்புவோம். என்னடி அப்படியே நிக்கிற? வா போலாம். இதோ வரேன். நல்ல நண்பன் வேண்டும் என்று. போது ராணி, எவ்வளவு நேரம் தான் அழுவீங்க? கவலைப்படாதீங்க ராணி, எல்லாம் நல்லதாவே நடக்கும். எப்படி சரலா என்னால அழுகாம இருக்க முடியும்? ஒவ்வொரு நேரமும் நினைக்கிற போது நெஞ்செல்லாம் வலிக்குது சரலா. எப்படா ஊருக்கு போவோம் இருக்கு. கவலைப்படாதீங்க ராணி, பிள்ளைங்க இப்ப வந்துருங்க. நம்ம எல்லாரும் கார்லயே ஒண்ணா கிளம்பிடுவோம். இந்த நேரத்துல போய் பஸ் எல்லாம் புக் பண்ணிக்கிட்டு ரொம்ப நேரம் ஆயி போகும். அதனால சஞ்சய் வரும், நம்ம எல்லாரும் கார்லயே கிளம்பிடுவோம் ராணி. கவலைப்படாம இருங்க, வேகமா போயிடலாம். அத்தை, என்னாச்சு அத்தை? என்னாச்சு அத்தை? எதுக்கு இப்படி அழுதுட்டு இருக்கீங்க? சொல்லுங்க அத்தை. இந்தோ சஞ்சய் எங்கம்மா? நீ மட்டும் வந்திருக்க? அத்தை, அவர் ஒரு கிளையண்ட்டை மீட் பண்ண போயிருக்காரு. அப்படின்னா சஞ்சய் வர ரொம்ப நேரம் ஆகுமாமா? இல்ல அத்தை, இப்ப வந்துருவாரு. எதுக்கு அழுகுறீங்கன்னு சொல்லுங்க. எதுக்கு சஞ்சய் தேடுறீங்க? என்ன அத்தை நடக்குது? சொல்லுங்க அத்தை, எனக்கு ரொம்ப பதட்டமா இருக்கு. அம்மா இந்து, நம்ம ஹரி நிறைய தூக்க மாத்திரையை முழுங்கிட்டானாம்மா. என்னத்த சொல்றீங்க? ஹரி நிறைய தூக்க மாத்திரை சாப்பிட்டானா? ஆமாம்மா, ஆமா. என் பிள்ளை இப்ப ஆஸ்பத்திரியில உயிருக்கு போராடிக்கிட்டு இருக்கான். நான் என்னடா இங்க இருக்கேன். ஐயோ, என்ன பண்றேன்னு எனக்கு தெரியலையே. எல்லாம் என்னாலதான் சரலாம். நான் இங்கே இருக்காம என் பிள்ளை கூட ஊருக்கு போயிருந்தா அவனும் நிம்மதியா தூங்கி இருந்திருப்பான். இப்படி தூக்க மாத்திரையெல்லாம் போட்டிருக்க மாட்டான். ஐயோ, பிள்ளை எதுக்குத்தான் இப்படி இத்தனை மாத்திரைய போட்டானோ? கடவுளே, என் பிள்ளைய காப்பாத்தி கொடு கடவுளே. இங்க பாருங்க ராணி, பிள்ளைக்கு ஒண்ணும் ஆகாது. எல்லாம் நல்லதாவே நடக்கும், நல்லதாவே நடக்கும். நீங்க உட்காருங்க. அப்பா இருந்து அழுதுகிட்டே இருக்கீங்க. அப்புறம் உங்களுக்கு உடம்பு முடியாம போச்சுன்னா பிள்ளை யாரு பாப்பா? உட்காருங்க. என்னால முடியல சரலா. வேமா சஞ்சய்க்கு போனை போடுங்க. ரொம்ப லேட் ஆகும்னா வேற கார் பிடிச்சு கூட நான் ஊருக்கு போறேன். அத்தை, சஞ்சய்க்கு நான் இப்பயே போன் போடுறேன் அத்தை. நம்ம உடனே ஊருக்கு கிளம்புவோம். சரிம்மா, வேமா போனை போடு. சரிங்க அத்தை. என்னால இதை நம்பவே முடியல. ஹரி எப்பயுமே தூக்க மாத்திரை எல்லாம் போட மாட்டானே. தூக்கம் வரலன்னு தூக்க மாத்திரை போட்டானா? இது நம்புற மாதிரியே இல்லையே. இப்போதைக்கு அத்தைக்கிட்ட எதுவும் சொல்ல வேணாம், போய் பார்ப்போம். என்னம்மா யோசிச்சுக்கிட்டே நிக்கிற? சஞ்சய்க்கு போனை போடு. சரிங்க அத்தை.